எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் ஆயிரம் பொன். லாக்டவுனில் வந்த ஃபஸ்ட்டு தமிழ் படம். அப்போது இது சின்ன படமாக தான் இருந்தது. அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் மெயிலெலாம் அனுப்பிச்சு அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணால் அதுதான் ஒரே ரீசன் அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது. அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராமில் தான் இன்ஜினியரிங் பண்ணோம். அந்த சுத்தமாக நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது ஃபஸ்ட்டு கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால் தேங்க்யூ ராஜ், நீ வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவாக. 2020 எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 டேஸில் ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலியமாக தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்கே சென்னையில் மீட் பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால் அவர் அது வரைக்கும் அவர் படமே பார்த்ததில்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில் ஒரு 2 படம் தான் பார்த்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்னு தெரில. அந்த கேட்டால் நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி, சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனாக சொல்லணுமா? ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலாக கேட்டார். கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷனில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைன் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு படம் ஐ மீன் இங்கே. பட் எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி போய் இப்போது இங்கே வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைனா இது நடந்திருக்காது. ஸோ நரேன் வேறவர் யூ ஆர், அவர் வெளில நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக ஆல்தோ அவர் ஃபஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹீ இஸ் அ வெரி பேஷனேட் கை. ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணோன்னா ஹீ கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நாங்கள் நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்திவிராஜ் ஆல்சோ அவங்க தே ஹவ் இன்வெஸ்டட் ஆல் இன். ஆல்தோ அவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. And our distributors, Romeo Pictures, Rahul brother, and overseas partner Penkota and Simba, they're taking it. Thank you so much for that. So any படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கோபி பிரசன்னா தான் என்னோட டிசைனராக இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கூட பேசியிருந்தோம் விஷுவல்ஸாக. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின், ரொம்ப கான்செப்ஷுவலாக. இது ஒரு நான் அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுனால பிராண்டிங்காக அதை ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எப்படி சிம்பிளாக சொல்லணும் ஆனால் விஷயம் கன்வே பண்ணோங்கிறது ஐடியாவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா, அன்பர். நான் இது வரைக்கும் அன்பரே இப்போ போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் ஒரு அன்பரே நான் அனுப்பிச்சிடுறேன்னு. அவர் வந்து இதில் அவர் சொன்ன கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும். அது கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு சாங்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தார். அதுவும் ஏலோன்னு ஒரு ட்ராவல் சாங் ஒன்று வரும் இடுக்கியில். அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணியிருந்தேன். அதுவே அவருக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னால் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில் வச்சு தான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கிடச்சிடாதான்னு ஒரு இதில் சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு. சூப்பரான ஒரு மெலடி அது. ஸோ இந்த 2 மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆனால் உங்கள் ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினார், இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் வந்து ஒன்று ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங். அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்காக இருக்கும், கான்செப்ஷுவலான சாங்கு, இந்த கதையோட ஒரு ஒத்து போகும். அப்புறம் விண்ணுலக கவி, அவரை வந்து நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலிமா தான் தெரியும்.
ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினார். வித்தின் ஹாஃப் அன் ஹவர் தான் அவரால் அப்படியே அது ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜில் ஈஸியாக கேப்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான, அது இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. ஸோ என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜெகதீஷ் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போது வந்து அப்போ தான் கிம்பல் ஃபஸ்ட்டு வந்த டைமு. அப்படின்னா என்னென்னு கூட சினிமாவில் புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்கள் பாட்டு நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அவரும் அட்வர்டைஸிங்கில் தான் இருந்தார். சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்டில் ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாபேட்டில் பர்மிஷன்லாம் இப்போ எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டு அப்படியே உள்ளே போகிறோம், கிம்பல் எடுக்கிறோம், ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாமல் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பித்தது. அவர் என்னோட முதல் படம் செத்துமா அனுப்புன்னு அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் அப்போது வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய ட்ராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடை கிடச்சிடாதா அப்படின்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்தோடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ணில் டப்புன்னு ஞாபகத்தில் வருது அவர் விஷுவல்ஸ் தான். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளோ சூப்பராக விஷுவலாக வரதுக்கு. ஏன்னா ஒரு ட்ராமா படம் வந்து கேப்டிவேட் ஆகணும்னா ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு விஷுவல் தான், ஃபஸ்ட்டு அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ், எஸ்பெஷலி ஐஷுவை அழகாக காட்டியிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஸோ தேங்க்யூ. எனக்கு சிங் சவுண்ட் மேலே ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால் வந்து நானுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும். ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே இப்போ அழணுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபராக வந்து நான் வைடு வைக்க போகிறேன்னா பூம் மைக் எங்கே வைக்கணும், எவ்வளோ லேபிள் வைக்கணும், இது வந்து ஒரு பேசிக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷனில் வந்து பக்கத்தில் சவுண்டு கேட்குமா, நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் க்ளீன் பண்ண அவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே இதை எங்கே செட் பண்ண போகிறீங்க, இந்த ஒரு கிலோமீட்டர் தள்ளி வச்சுருங்க அப்படிமே. சார் அங்கே பர்மிஷனே இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க லைட்டாக ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்டு வரும். ஜிவி சார்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பராக இருக்குது சார் ஒரே ஒரு 1 more ஏன்டா அப்படின்னோடனே இல்லை ஒரு டம்ளர் சவுண்டு கேட்டுச்சு என்னொன்னே ஏன்டா அதெல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அது ஒரு ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிற தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சுருவான் ஒரு சின்னதாக. ஏடிஸ்லாம் ஃபஸ்ட்டு போனோன்னே செட்டில் அதான் இருக்கும், தயவு செஞ்சு மொபைலில் சைலண்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ பேசிடுவாங்க. படவா கோபி சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிங்க்னே அவருக்கு தெரியாது, அவர் நடிச்சிருக்காரு இதில் சூப்பரான கேரக்டரு. அவர் நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன், எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு நான் ஷார்ட் போயிட்டு இருக்கேன், அதனால இல்லடா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்டா. அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் அப்படின்னா சிங்கிள் ஷாட் கீழேருந்து கோர்ட்லேருந்து நடந்து வந்து மேலே பேசி ஜிவி சாரும் அவரும் போனோம். எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜிவி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசினோடனே ஜிவி ஐயோ திருப்பி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேக்கு ஃபுல்லாக நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டர்ஸுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு, ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும். நிறையா நாங்கள் வந்து அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெங்கெல்லாம் தான் கேமரா போகுது, மூமெண்ட் இப்படி தான் இருக்குது. நிறைய சிங்கிள் ஷாட் இருக்குது இதில். அதனால தான் அது வந்து பண்ண ராகவ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ராகவ். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது வெளில வந்ததுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதுவாக நீங்கள் இருப்பீங்க ராகவ். ஏன்னா அவர் நிறைய இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. கூழாங்கல்னா அவர்லாம் பண்ணது. இப்போ கொட்டுக்காளி கூட அவர் தான் இப்போது போனார். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரியில் அவர் தான் நான் சொல்லுவேன். யா ஆக்சுவலாக ரூகேஷ் என்னோட எடிட்டரு. அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து சும்மா நான் மொய் எழுத வரேன் சொல்லி ஃப்ரெண்டாகி கடைசியில் மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர் வந்து ஆக்சுவலாக உள்ளே வரும்போது ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னோம்.
ஸ்பாட் எடிட் வந்துட்டு கடைசியில் ஒரு எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலாக எங்கள் மேடையிலே இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச்சு. எங்களோட இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவர் ஆயிட்டார். இப்போ ஆக்சுவலாக இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகதீஷ், ஆக்சுவலி இது ஒரு டெபியூ ஃபிலிம். ஐம் ஸோ ஹாப்பி அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆனது. இதில் வந்து ஒரு பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருப்போம். ஆனால் அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட்டு மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ், லாவிஷ் அப்படிலாம் இல்லை. இது இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னா அதில் இப்போ தலைவலி செட்டெல்லாம் ஆக்சுவலாக அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது. ஆனால் அது அப்படி தெரியவே தெரியாது. அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ஏன்னா அவர் இதில் எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவார். பிரகதீஷ், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒர்க்கு பண்ணதுக்கு. யா, அண்ட் விஎஃப்எக்ஸ் இதில் இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா, இப்போது வரேன். சிங் சவுண்ட்னால நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்டில் தான் சில பேர் நடிப்பாங்க. அது அவங்களுடைய இதில் ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால் நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸை என்னால் போகவே முடியும். என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் நரேட் பண்ணது ஐஷுக்கு தான் நான் ஃபஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹினி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம். ஏன்னா அவங்க ஒரு டேரக்டரு, அவங்க சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க ஏன்னா எனக்கு ஜென்ரலாக வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலாக கேரக்டர்னால் எல்லோரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக போட்டு சொல்லிவிடு, நான் அப்போ தான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையும் நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட். ஒன் டே எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கேரக்டர். ஐம் ஸோ ஹாப்பி. பட் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் எ லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேற்று கூட நாங்கள் மிக்சிங்கில் பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது, ஐஷுவோட ஒரு சீன் இன்னைக்கு கூட பேசியிருந்தோம். ப்ரில்லியண்ட். அது ஆக்சுவலாக அவங்களுடைய சீனாக ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேறு லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டேரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபஸ்ட்டு போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார். அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸு. ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார், அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிவிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யா, காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் ஆரம்பித்து போகிற ஒரு கேரக்டரு. ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவர். ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அவர் ரொம்ப மாதிரி ஒரு கோவமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காமல் ஒரு மாதிரி அந்த மூட்லேயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோனில் இப்படி தான் பேசணும், அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ காலினா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது.
ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ், சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போ தான் வந்துருக்கு, என்ன முடிஞ்சிச்சு இதான் லாஸ்ட். சாரி, இல்லை ஆக்சுவலி அது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன். அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது. ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே பாரு, நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டே வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும். செட்டு ஓகே ரெடி அப்படி சொல்லிட்டு டப்புன்னு வாங்க அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா. ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிகிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து போத் நான் நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்குது இந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோடு போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப்ட். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலையில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட ட்ரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்கள் தான். இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ ஷீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இது அவங்க எழுதி கொடுத்தது தான். அதோ ஆக்சுவலாக அவங்க ஸோ இல்லை அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்போல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க, ஐம் ஷோர் ஷீ டு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவி கிட்ட போகிறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில், ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அப்படியே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ தான் சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு சொன்னார், ஆனந்த் நான் இது பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினச்சேன். அதான் ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னென்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சிலர்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும்போது 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார். எப்படிங்க உங்களால் அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார். பட் அவரோட இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்குது, 8 சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸு, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒன்றுமே புரியாது. நானும் ஐஷும் உட்காந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும், இந்த செட் போவார், ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பார். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவனில் வந்து யார் கூடயோ உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுவார், மியூசிக் போடுவார். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம். இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போது சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு. அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன் ஹீ இஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பாரு, ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹீ ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறையா ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப் இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸாக எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேரா ஒர்க் ஆகணும். ஏன்னா இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்லை, ரோஹினி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்குது. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணுன்னும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை. தேங்க்யூ ஃபார் பீங். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ இது பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல் வெங்கட் ராகவ் அண்ட் பிஆர்ஓ யுவராஜ். அண்ட் ஃபைனலி யா ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாம், அதில் எஃபர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள். April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.